வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மேங்கோ வச்சு செய்யற ஒரு பாயசம். இது வந்து நான் அடப்பிரதமன் ஸ்டைல்ல வந்து ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்தது. நம்ம அடைக்கு பதிலாக நான் வந்து பாஸ்தா யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாயசத்தை எப்படி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் வந்து 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் வந்து பொடி பொடியாக நறுக்கி தேங்காவை வந்து நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இந்த தேங்காய் வந்து பாயசத்துக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பாயசத்துக்கு வந்து தேங்காவை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து போடுங்க. இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் நம்ம வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரையும் வறுத்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நல்லா வறுபட்டாச்சு. இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வந்து பாஸ்தாவை வந்து நான் சேர்க்குறேன். எந்த பாஸ்தா யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்லா வந்து ஒரு சின்ன வெரைட்டி ஆஃப் பாஸ்தா யூஸ் பண்ணுங்க. பெருசு யூஸ் பண்ண வேண்டாம். அப்படி ரைஸ் அடை யூஸ் பண்ணுறீங்கன்னா 10 நிமிஷம் வந்து தண்ணியில் சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குக் பண்ணலாம். இப்போ இதில் வந்து நான் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறேன். நல்லா கொதிக்கிற தண்ணி. இதை விட்டுட்டு இந்த பாஸ்தா வந்து ஒரு 7 to 8 மினிட்ஸ் ஆகும் குக் பண்ணுறதுக்கு. அதில் வந்து ஒரு சின்ன சிட்டிகை வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வந்து அந்த பாயசத்தில் சேரும் போது ரொம்ப ஒரு பிளாண்ட் டேஸ்ட் இல்லாமல் அந்த ஸ்வீட்னஸை வந்து தூக்கி எடுத்துக்காங்க. ஸோ இப்போ வந்து இது நல்லா 8 மினிட்ஸ் பாயில் ஆனதுக்கு அப்புறமா போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கூட நடுவில் ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வெந்திருக்கணும். ஆனால் ரைஸ் அடை யூஸ் பண்ணிங்கன்னா அது இன்னும் சீக்கிரமே குக் ஆகிடும். ஸோ டைம் வந்து வேரி ஆகும். இப்போ இந்த பாஸ்தா வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம தண்ணி எல்லாத்தையும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் நீங்கள் கொஞ்சம் கோல்டு வாட்டர் கூட போட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒன்றுத்துக்கு ஒன்று ஸ்டிக் ஆகிக்காமல் இருக்கும். ஒரு கடாயில் 1.5 கப் வெல்லம் போட்டுருக்கேன் நான். இந்த பாயசம் வந்து நான் ஒரு 6 பேருக்கு வேணுங்கிற அளவுக்கு செஞ்சேன். அதனால நான் வந்து அளவு வந்து இந்த அளவு போட்டுருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 கப் தண்ணி விட்டுட்டு இந்த வெல்லத்தை வந்து நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ஒன்றும் பாகெல்லாம் எதுவும் வர வேண்டாம். வெல்லம் கரைஞ்சதுன்னா போதும். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை வந்து நான் வடிகட்டிக்கிறேன். தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வடிகட்டிக்கலாம். இதை அந்த பேன்லேயே போட்டுட்டு அதில் வந்து நம்ம இந்த குக்குடு பாஸ்தாவை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். அடை சேர்த்துட்டிங்கன்னாலும் அடையும் இந்த குக் பண்ண அடையும் இதில் நம்ம சேர்த்துட்டுலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து இதில் ஒரு 1/2 கப் தின் கோகோனட் மில்க், 3வது பால்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கின தேங்காய் பாலாக இருந்ததுன்னா அதில் வந்து ஒரு திக்காக இருக்கும். அது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு பாக்கியை வந்து தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து நல்லா தின் பாலாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம 1 கப் திக்கு கோகோனட் மில்க் நம்ம சேர்த்துக்க போகிறோம். 1ஆம் பால்னு சொல்லுவோம் இல்லையா, அது சேர்த்துக்கிறோம். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா அடுப்பை வந்து நம்ம ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். அப்புறம் வந்து ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறோம். ஏலக்காய் பொடி ஆப்ஷனல் தான். சில பேருக்கு மேங்கோ ஃப்ளேவர் வந்து டாமினேட்டிங்காக வேணும்னா ஏலக்காய் வந்து சேர்த்துக்க வேண்டாம். இதோட கன்சிஸ்டன்சி இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆற ஆற நம்மளுக்கு சரியாக போயிடும். இப்போ வந்து இதில் நான் வந்து மேங்கோ பியூரி வந்து விடுறேன். நல்லா 1 கப்பு வந்து மேங்கோ பியூரி வந்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஃப்ரெஷ் மேங்கோவில் எடுத்த பியூரி தான். நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்க எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வெல்லத்தோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ மேங்கோ பியூரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா திக்காகிடும் அது. அதில் வந்து நம்ம இந்த வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, தேங்காய் இது எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ பாயசமோட கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வந்துடுச்சு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த பாயசம் ரெடி ஆகிடுது. இதுக்கப்புறமா இதில் நான் வந்து கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேங்கோவை வந்து ஃப்ரெஷ்ஷாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை வந்து போடுறேன். இது வந்து சாப்பிடும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அந்த மேங்கோ பிட்ஸ் வாயில் வரும்போது நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த மேங்கோ பிரதமன் நம்மளுக்கு ரெடி ஆகிடுது. இது கொஞ்சம் நேரம் ஆக ஆக இந்த பாஸ்தா வந்து நல்லா இழுத்துக்கும் அந்த சாஸ் எல்லாத்தையும். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாகவும் சாப்பிடலாம், இல்லைன்னா சில்லுன்னும் சாப்பிடலாம். இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு டெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ஜெயஸ்ரீஸ் கிச்சனோட வெப்சைட் லிங்கோட. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.